நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு கஷ்டமான வேலையாக இருக்கிறது எதுனா, உடல் உழைப்பால் செய்யக்கூடிய வேலைகள் இல்லைங்க. இன்றைக்கி பள்ளிக்கூடம் கல்லூரிகளில் மாணவர்களை கட்டுப்பாடாக பார்த்துக்கிறது ஆசிரியர்களுக்கு மிகுந்த கஷ்டமாக இருக்குது. எந்த இடத்துலையும் மாணவர்களை சரியான விதத்தில் கட்டுப்படுத்தி கொண்டு போக முடியலை. கூடுதல் அக்கறையோடு அவங்கள கண்டிக்க முடியலை. அக்கறை உள்ள மனிதர்கள் தான் கண்டிப்பார்கள் என்று சொல்வார்கள். அக்கறை உள்ள ஆசிரியர்களின் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. அதனால் ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆசிரியர்கள் ஒரு மாணவ மாணவி மீது அக்கறையோடு கடிந்து கொண்டாலோ வார்த்தையால் திட்டினாலோ ஊர் பஞ்சாயத்து கூடுது, போலீஸ் வருது, கேஸ் பாயுது. அப்புறம் யாரை நம்பி நம்ம பிள்ளைகளை விடுறோமோ அவங்கள்ட்ட அந்த கட்டுப்பாடு கொடுக்கக்கூடிய சுதந்திரம் இல்லைன்னா எப்படி எதிர்கால சந்ததியினர் சரியாக இருப்பாங்கிறது தெரியலை. அப்போ அவங்கள கட்டுப்படுத்தக்கூடிய ஆயுதமாக கேஸும் சட்டமும் ஆசிரியர்களுக்கு எதிராக இருந்துச்சுன்னா நிச்சயமாக எதிர்கால சந்ததிகளை நம்ம காப்பாற்ற முடியாது. அந்த வகையில் இன்றைக்கி நடக்கக்கூடிய அனைத்து விதமான வன்முறை கலாச்சாரங்கள் தீவிரமாக இருக்க காரணம் ஆசிரியர்களுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு. ஆசிரியர்களுக்கு ஒரு பாதுகாப்பு சட்டம் தேவை. டீச்சர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்டு இந்த காலத்தில் அவசியம் தேவை. நான் ஆசிரியர்களுக்கு சப்போர்ட்டாக சொல்லலை. ஒரு சில ஆசிரியர்கள் தவறு செய்யலாம். அதற்காக 99.9% ஆசிரியர்களையும் சொல்லக்கூடாது. எல்லா பெற்றவங்களுமே எல்லா பிள்ளைங்களையும் ஆசிரியர்கள் நம்பித்தான் வகுப்பறைக்குள்ளே விட்டுட்டு 8 மணி நேரம் விட்டுட்டு வரோம். பிள்ளைங்களை ஸ்கூலுக்குள்ளே விட்டால் போதும், நமக்கு பாதுகாப்பு வந்துருச்சு, நிம்மதி எப்படா கிளப்பி விடுவோம், அப்போ தான் நிம்மதின்னு எல்லா பெற்றோரும் சொல்கிறாங்க. ஆக யாரையும் நம்பி நிம்மதின்னு சொல்லி விட்டுட்டு வரோமோ அவங்களுடைய கைகள் கட்டப்பட்டு இருந்தால் எப்படி அவங்கள கட்டுப்படுத்தி ஒழுக்க ரீதியாக மாறலாக அவங்கள கொண்டு வர முடியும்? அதனால் ஜட்ஜஸுக்கு ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்கிறது மாதிரி ஆசிரியர்களுக்கு ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வேணும். ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் வேணும். அப்பொழுதுதான் எதிர்கால சந்ததியரை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. அதை நம்ம எல்லாம் உணர்ந்து விரைவில் அரசாங்கம் அதை செய்யணும். நன்றி, வணக்கம்.